அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகுது, ட்ரெண்ட் லைனோட ரூல்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ட்ரேட் செட்டப்புக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ட்ரெண்ட் லைன் பற்றி இன்டெப்த்தாக இந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோடு சொன்னதில்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் பற்றி நீங்கள் வேறு எங்கேயுமே சர்ச் பண்ண மாட்டீங்க, எந்த ஒரு வீடியோவும் பார்க்க வேண்டியதில்லை. நான் சொல்கிற மெத்தடை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலில் இந்த மெத்தடை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெண்ட் லைன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் மெஷர்ஸ் ப்ரைஸ் அண்ட் டைம். அதாவது நம்ம சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது டைம், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ப்ரைஸ். ஓ அப்படிங்கிற ஸ்விங் லோவை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகும்போது அது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிற டைமையும் ஒய்யையும் கனெக்ட் பண்ணுது. அதாவது டைமையும் ப்ரைஸையும் மெஷர் பண்ணி கனெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனில் ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச், பர்சன்ட் சேஞ்ச், பார்ஸ் ரேஞ்ச், டேட் டைம் ரேஞ்ச் அண்ட் ஆங்கிள், இது எப்போவுமே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சார்ட்டில் பார்த்த மாதிரி டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ப்ரைஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸ்விங் லோ வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் 30,545 அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதிலிருந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ பார்த்திங்கன்னா 578 பாயிண்ட்டு 26 நாளில் வந்திருக்கு. செகண்ட் லோ பார்த்திங்கன்னா 1365 பாயிண்ட் 55 நாளில் வந்திருக்கு. அடுத்த லோ பார்த்திங்கன்னா 2119 பாயிண்ட்டு 82 நாளில் வந்திருக்கு. இப்போது 16 டிகிரியில் 82 நாளில் 2119 பாயிண்ட் இந்த லோவிலிருந்து இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகும்போது டைமும் மூவ் ஆகுது, ப்ளஸ் ப்ரைஸும் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரியல் மீனிங். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட் ஜோன் ட்ரா பண்ணுறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டச்சுக்கு நம்ம வந்து ஒரு பை சைடு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே இருந்து மார்க்கெட் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா 1670 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகுது, ப்ளஸ் 15 நாளில் வந்து கரெக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாலும் 15 நாள் 1670 பாயிண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதாவது இம்பல்ஸ் வேவ், கரெக்டிவ் வேவ், இம்பல்ஸ் வேவ், கரெக்டிவ் வேவ், இம்பல்ஸ் வேவ், கரெக்டிவ் வேவ். இந்த கரெக்ஷன் நடக்கும்போதும் ப்ரைஸும் டைமும் கரெக்ஷன் ஆகுது. தென் ஒரு இம்பல்ஸ் வேவ் ஸ்டார்ட் ஆகும்போதும் அது வந்து ப்ரைஸும் டைமும் வந்து கோரிலேட் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்விங் டாப்பில் இருந்து லோக்கு வரக்கு 15 நாள் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு போகிறக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அது வந்து ஸ்பீடாக எங்கேயும் 6 நாள்லேயும் வரலாம், 8 நாள்லேயும் வரலாம். அது வந்து அந்த வேவோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. அந்த வேவ் ஸ்பீடு எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னா அதுக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய வேவ் மெத்தட்ஸ் இருக்குது. அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. 45 டிகிரி ஏன் இம்பார்ட்டண்ட், 45 டிகிரி எப்படி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது, எப்படி 45 டிகிரி வச்சு மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது, இது யூனிவர்சலாக பேஸ் பண்ண மெத்தட். மார்க்கெட்டில் 100% அக்யூரசி யாராலையுமே கொடுக்க முடியாது. பட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் யூனிவர்சலாக 100% ட்ரூ. நேச்சரில் இருக்கிற ரேஷியோஸ், ப்ரப்போர்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே 100% ட்ரூ. இதையே நம்ம ட்ரேடிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ட்ரேடிங் செட்டப்போட அக்யூரசி அதிகமாகும். இந்த மெத்தடை நிறைய ஸ்கிரிப்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% இது ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் டைம், ஒய் ஆக்சிஸ் ப்ரைஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டைம் அண்ட் ப்ரைஸ் எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அது மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போகலாம். பட் டவுன் சைடில் 0க்கு கீழே எப்போவுமே போகாது. ஸோ ப்ரைஸ் எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது. டைமும் அதே மாதிரி தான். எப்போவுமே ஃபார்வேர்டில் மட்டும்தான் டைம் இருக்கும், அது எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 45 டிகிரி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கோம், அதை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சார்ட்டில் பார்த்த மாதிரி எக்ஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ். இப்போ நம்ம ட்ரேடிங் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் ஒன்று ஃபார்வேர்டில் வந்து இப்போ 100 ரூபாயில் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து மேலே போகலாம்.
ஆர் கீழே வரலாம், 0 வரைக்கும் கீழே வரலாம். ஸோ நம்ம இந்த ஆங்கிளிருந்து, அதாவது 0லேருந்து 90 டிகிரி மேலே, 0லேருந்து 90 டிகிரி கீழே, இந்த ஆங்கிளில் மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போது 0லேருந்து 90 டிகிரி, இதோட ஆஃப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 45 டிகிரி. சேம் அதே மாதிரி 0லேருந்து -90 டிகிரி, இதோட ஆஃப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா -45 டிகிரி. இந்த ஆங்கிள் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட், பேரிஷ் ட்ரெண்ட் ரெண்டுக்குமே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு ஸ்டாக் வந்து 200 ரூபாயில் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அது 100 ரூபாய்க்கு வந்துட்டு அகைன் 250, அகைன் 200, அகைன் 300, அகைன் 250க்கு, அதாவது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது ஸ்விங் லோ பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 45 டிகிரி ஆங்கிள் மேலே ட்ரா பண்ணுறோம். ஸோ புல்லிஷ் ட்ரெண்டுக்கு ட்ரெண்டு கட் ஆகாத வரைக்கும், அதாவது ட்ரெண்டு வந்து ஒரு லோவை கட் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகாத வரைக்கும் நம்ம 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறோம் அப் சைடு. சேம் அதே மாதிரி தான் பேரிஷ் ட்ரெண்டுக்கு 200ல் ட்ரேடிங் ஆகிற ஸ்டாக்கு ஒரு ஹைக் போயிட்டு அகைன் லோவுக்கு வந்துட்டு அகைன் ஒரு ஹைக் போயிட்டு லோவை கட் பண்ணி மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு ட்ராவல் ஆகும்போது நம்ம ஒரு டாப்பில் இருந்து 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறோம். அதாவது இங்கேருந்து புல்லிஸ் ஆகிறது இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து 45 டிகிரி மேலே ட்ரா பண்ணுறோம். ஒரு ஸ்விங்கை கட் பண்ணிவிட்டு கீழே வர்றப்போ நம்ம வந்து டவுன் சைடில் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சார்ட்டில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சார்ட்டில் 45 டிகிரி ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ட்டில் ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரீசெட் சார்ட் வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் கர்சரை கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் சிம்பிள் இருக்கும், நீங்கள் அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ட்டோட ஒரிஜினல் வியூ வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ரைட் சைடில் கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும், நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்படி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலும் சார்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. சேம் ஒரிஜினல் செட்டிங்ஸ் என்னவோ சேம் அதே மாதிரி சார்ட்டில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெண்ட் லைனும் யூஸ் பண்ணலாம், ட்ரெண்ட் ஆங்கிளும் யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் தான் பெஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் லோவிலிருந்து நீங்கள் ஒரு 45 லைன் டிகிரி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஜூம் அவுட் பண்ணும்போது மேலே போன மாதிரி இருக்கும். ஜூம் இன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ட்ரெண்ட் லைன் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஸ்விங் லோவிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்விங் ஹைலேருந்து கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்விங் லோவிலிருந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த லோவிலிருந்து நான் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறேன். 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் உங்களை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த லோவிலிருந்து நிஃப்டி கரெக்டாக இந்த 45 டிகிரி ஆங்கிள்லேயே ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, அகெயின் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் இது பிரேக் டவுன் ஆகி அகெயின் சேம் அதே 45 டிகிரி ஆங்கிளில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்விங்குக்குமே நீங்கள் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணலாம். இந்த ஸ்விங்லேருந்து ட்ரா பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஆங்கிளிருந்து பிரேக் டவுன் ஆகிட்டு அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிருக்கு. ரீசெண்டாக வந்த லோவில் பாருங்கள், சேம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து அது பிரேக் டவுன் ஆகி அகைன் சேம் அதே ரேஞ்சில் பிரேக் அப் ஆகி அகைன் சேம் அதே ரேஞ்சில் தான் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்ஸுக்கும் போடுங்க. இப்போ அப் சைடுலேருந்து போடுவோம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், அங்கேருந்து டவுன் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிளில் ட்ராவல் ஆகி அகெயின் சேம் அதை ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் பவுன்ஸ் ஆகி சேம் அதே இடத்துல ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் வந்து நிஃப்டி ட்ராவல் ஆகிருக்கு. நீங்கள் இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், சேம் அதே 45 டிகிரி ஆங்கிளில் தான் நிஃப்டி ட்ராவல் ஆகிருக்கு. ரீசெண்டாக இப்போ இங்கேருந்து பாருங்கள் 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறேன். எந்த அளவுக்கு 45 டிகிரி ஆங்கிள் ரெஸ்பெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். டாப்பில் இருந்து சேம் 45 டிகிரி ஆங்கிளில் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்து அதை பிரேக் ஆகி மேலே போயிட்டு அகெயின் அது சேம் அதே ஆங்கிளில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு அகைன் மேலே போயிருக்கு. இந்த ஸ்விங்லேருந்து பாருங்கள், சேம் அதே மாதிரி தான்
ஒரு டாப்லேருந்து அகைன் சேம் அதே ரேஞ்சில் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் 45 டிகிரி ஆங்கிளில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேம் அந்த ஆங்கிலே ஒரு மேக்னெட்டிக் லெவலாக வச்சு நிஃப்டி மூவ் ஆகிருக்கு. நீங்கள் இங்கிருந்து 45 டிகிரி ஆங்கிள் போட்டாலும் ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் பிக் பண்ண முடியும். இப்போது இங்கிருந்தும் பாருங்கள், சேம் அதே டாப்லேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், இங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த 45 டிகிரி ஆங்கிளில் மேக்னெட்டிக் லெவலாக நிஃப்டி வந்து ஒர்க் ஆகிருக்கு. நிஃப்டி மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாக்கும் இந்த வேர்ல்டில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்குமே சேம் சார்ட்டுக்கு சேம் இந்த யூனிவர்சல் மெத்தட் அப்படிங்கிறனால எல்லா சார்ட்டுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். இது பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் பாருங்கள் சேம் அதே அளவில் ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் போயிருக்கு. நீங்கள் இங்கேருந்து மேலே போனப்போ நீங்கள் இங்கேருந்து 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா சேம் அதே ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேறு ஸ்கிரிப்ட்லையும் பார்க்கலாம். பிஎஃப்சிங்கிற ஸ்டாக் நான் ரீசெண்டாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு. அதிகமாக இப்போ நான் அதில் தான் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மெத்தட்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகுது. இப்போது சேம் அதே லாக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் இந்த லோலிருந்து ஒரு 45 டிகிரி ட்ரா பண்ணுறேன். இந்த லோலிருந்து பாருங்கள் கரெக்டாக 45 டிகிரியில் ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிவிட்டு அகைன் சைட்வேஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஹைலேருந்து மறுபடியும் 45 டிகிரி ஆங்கிள் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள் இந்த ஆங்கிள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து கீழே வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சேம் அதே லைனில் ட்ராவல் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் 45 டிகிரி ஆங்கிளில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ட்ரெண்ட் அப் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. இங்கிருந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மொமெண்டம் கம்மியாகி அகைன் இந்த சேம் 45 டிகிரி ஆங்கிளை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போய் பாருங்கள் சேம் அதே 45 டிகிரி ஆங்கிளை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே ஃபாலோ ஆகிருக்கு. இப்போது இந்த லோவை கட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம மறுபடியும் ஹையிலேருந்து மறுபடியும் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறோம். 45 டிகிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். பாருங்கள் எக்ஸாக்டாக சேம் அந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 45 டிகிரி ஆங்கிள் ஒரு ஸ்விங் லோவில் இருந்தோ இல்லை வந்து ஒரு ஸ்விங் ஹையில் இருந்தோ நீங்கள் வந்து மார்க் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே மூவ் ஆகாது. கண்டிப்பாக இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியே தான் ஆகணும். கண்டிப்பாக மூவ் ஆகும். இதை எப்படி நம்ம ட்ரேடிங் செட்டப்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போது ட்ரெண்ட் லைனுக்கு 45 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே இருக்கும்போது மொமெண்டம் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அந்த லைனை கட் பண்ணிருச்சு அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. சேம் இந்த லைனை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மொமெண்டம் கம்மியாக இருக்குது. அகைன் பிக்கப் ஆகும். எப்போ பிக்கப் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஒரு புல்லிஸ் மொமெண்டம் அப்படிங்கிறதையும் பேரிஸ் மொமெண்டம் அப்படிங்கிறத எப்படி பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 45 டிகிரி ஆங்கிளுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பேரிஸோட மொமெண்டம் அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல்லிஸோட மொமெண்டம் அதிகமாக இருக்கும். சேம் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம ட்ரேட் செட்டப் பிளான் பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இன்சைட் த ட்ரெண்ட் லைன், அதை நம்ம ஆங்கிள் வித்தின் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். கீப் லார்ஜர் டைம் ஃப்ரேம் டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் இன்சைடு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஒரு ஸ்விங் லோவிலிருந்து ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோவில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே இந்த சின்ன ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. சேம் இதிலே பாருங்கள், இங்கே டாப்லேருந்து நம்ம இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமும் கூட சேம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து ஃபார்ம் ஆகுது. சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பெரிய ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயும் இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா கீப் லார்ஜர் டைம் ஃப்ரேம் டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. இதை வச்சு பெரிய ட்ரேட் செட்டப்பே நம்மளால் பிளான் பண்ண முடியும். ஒரு
லார்ஜர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம வந்து பார்க்கணும், ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இன்னொரு தனி வீடியோவை பார்ட் 2ல் போடுறேன். நீங்கள் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில், 3 மினிட்டில், 5 மினிட்டில், 10 மினிட்ஸு, 1 ஹவர், வீக்லி, டே, மந்த்லின்னு நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து இந்த 45 டிகிரி ஆங்கிளை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி நம்ம ட்ரேட் செட்டப்புக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அண்ட் மொமெண்டம் இண்டிகேட்டர் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு புல்லிஸ் இல்லை பேரிஸோட மொமெண்டம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. செகண்ட், இட் இஸ் ஏ மெஷரிங் டூல். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தேர்டு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு 45 டிகிரி ஆங்கிள் எப்படி வந்து ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவும் 45 டிகிரி ஆங்கிள் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்விங் லோவில் இருந்து இன்னொரு ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணுற ட்ரெண்ட் லைன் கூட ஒரு சப்போர்ட்டாகவோ ரெசிஸ்டன்ஸாகவோ தான் ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் இஸ் த பேஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி பேட்டர்ன்ஸ். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரையாங்கிள், சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், ஃபாலிங் வெஜ்ஜு, ரைசிங் வெஜ்ஜு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைனோட பேஸ் பண்ணது தான். ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ட்ரேட் செட்டப் யூஸிங் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்பை வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது எப்படி வந்து ஒரு மெஷரிங் டூலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபாரெக்ஸில் பார்ப்போம். ஃபாரெக்ஸில் கோல்டில் பார்ப்போம். இப்போது கோல்டில் இந்த ஸ்விங் லோவில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டே ஃபார்ம் ஆகிருக்கு, அப்சைட் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சேம் இந்த லைன் அண்ட் லென்த்தாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை வந்திருக்கு. சேம் இதே அளவுக்கு தான் நெக்ஸ்ட் இது மூவ் ஆகிருக்கு. சேம் இதே அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அடுத்து வந்த ட்ரெண்டும் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. சேம் 1, 2, 3 3 டைம் அப்படி தான் ஃபாலோ ஆகிருக்கு. சேம் அதுவும் பார்த்திங்கன்னா 4வது டைமும் சேம் அதே அளவுக்கு தான் வந்திருக்கு. அதோடு உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே போகாமல் இப்போ சைட்வேஸில் மார்க்கெட் இருக்குது. சேம் இந்த ரேஞ்சை வந்து அதனால் பிரேக் பண்ண முடியல. இப்போ அதே சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பேக்கில் பார்த்தாலும் சேம் அதே அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த ஸ்விங் ஹையிலிருந்து லோக்கு மார்க் பண்ணுறோம். சேம் அதே லென்த்தில் தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்விங்கும் இருக்குது. அடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த ஹையிலிருந்து லோ வரைக்கும் சேம் அதே லென்த்து தான். சேம் இந்த ஹையிலிருந்து லோ வரைக்கும் சேம் அதே லென்த்தில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே லென்த் தான் ஃபாலோ ஆகிருக்கு. நம்ம அப்சைடும் பார்த்தோம் 1, 2, 3, 4 சேம் இதே மாதிரி தான் 4 டைம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அதுபடி தான் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டே மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா A to Z நீங்கள் வந்து லிஸ்டான டேட்லேருந்து கரண்ட் வரைக்கும் எப்படி வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, அதோட கேரக்டர் எப்படி வந்து அதில் அப்சர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க உங்களுக்கே வந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இதில் நான் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். 45 டிகிரி வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, எந்தெந்த ஸ்விங்குக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மொமெண்டம் பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த மெஷரிங் டூல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ஒவ்வொரு லென்த்தும் வந்து உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து இப்போது இங்கேருந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா எந்த லென்த்தில் கரெக்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மெஷரிங் டூல் வச்சு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த கோல்டு வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். இதோட கேரக்டர் என்ன, எப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ரியாக்ட் ஆகுது, 45 டிகிரி ஆங்கிள் வந்து இதில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் கோல்டில். இதோட லெவல்ஸ் வந்து அடுத்த லெவல்ஸ்க்கு வந்து எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னால் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆங்கிள்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, சர்க்கிள்ஸு, ஜாமெட்ரி எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரேட் செட்டப்ஸ் பார்க்கலாம். நான் பேசிக்காக இருக்கிற ஒரு 2 ட்ரேட் செட்டப் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்விங் லோவில் இருந்து
அடுத்து ஒரு ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்விங் லோவிலேருந்து ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சில் நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம். இப்போ இந்த தேர்ட் டச்சிலிருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணிட்டு போகும்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங்கு கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹையை நம்ம வந்து போட்டுக்கலாம். செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஹையை வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல 2 லாட் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லாட்டை வந்து நம்ம இங்கே புக் பண்ணிக்கலாம். செகண்ட் லாட்டை காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்துடலாம். நம்மளோட செகண்ட் டார்கெட் ரீச் ஆனதும் நம்ம வந்து செகண்ட் லாட்டை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இங்கிருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அங்கேருந்து இங்கே ஃபஸ்ட் டார்கெட்டு வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் இங்கே செல்லுக்கும் போய்க்கலாம். சேம் அந்த கான்செப்ட் படி தான். அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் செகண்ட் செட்டப்பில். இப்போது சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே நம்ம தேர்டில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஸ்விங் லோவிலேருந்து நான் வந்து 45 டிகிரியில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணிவிட்டு அகைன் வந்து அங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்து கீழே வந்திருக்கும். கீழே வந்தப்போ இங்கே வந்து தேர்ட் டச்சில் வந்து ஒரு ஸ்விங் லோவை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த லைனில் சேம் இதே கான்செப்ட் படி இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இதையும் பிரேக் ஆகி போகும். இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா இங்கிருந்து பிரேக் ஆகி போகிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த 45 டிகிரி ஆங்கிளில் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். மேக்ஸிமம் 98% ஆஃப் த டைம் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு தான் வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போகும். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த செட்டப்பு 99% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போது இந்த செட்டப் கோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த 45 டிகிரி ஆங்கிளில் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்திருக்கும். இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் பாருங்கள், கரெக்டாக இது பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கும். நீங்கள் இதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரெண்ட் லைன் பற்றி போடும்போது பார்ட் 2ல் கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிஃப்டி 4 இயர் சைக்கிள் பற்றின வீடியோ போட்டிருக்கேன். இந்த இயர் நிஃப்டி வந்து எது வரைக்கும் கரெக்ஷன் வரல, அதோட டார்கெட் என்ன அப்படின்ட்டு. அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு டார்கெட் மட்டும் இருக்குது. இப்போ நான் சொன்ன டேட்டில் தான் வந்து நிஃப்டி வந்து இப்போது இருக்குது. அங்கேருந்து அகைன் ஃபால் ஆகுதா, இன்னொரு புல் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் ரேலி போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகுமா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றின வீடியோவும் இந்த மந்த் எண்டு இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கலில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். நான் அகைன் இன்னொரு லேர்னிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.